இது வந்து போனதுனால அது கடைங்கப்பெல்லாம் இருந்துச்சு. கடைங்கப்பு அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வந்துட்டு. எதனால இந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு வீட்டுக்காரமாக 1 வருஷமாக வர்றாங்க. எங்கள் சித்தி 10 வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து கடனோடு ஓடினேன், அங்கேயும் போய் பயிர் கஷ்டப்படுவேன். மறுபடியும் அம்மா தேடி ஓடியாங்க. இப்போ ஓரளவுக்கு கடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சி வந்துட்டு. அங்கே நான் கூலி வேலையும் செய்கிறேன், வேலை காட்டில் கூலி வேலை செய்வேன். மாதமாக பௌர்ணமிக்கு வந்துடுவேன். 2 வாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை கேரளாவிலேருந்து வந்துடுவேன். இது நேற்று காலையில் 4 மணிக்கு கேரளாவிலேருந்து கிளம்பிடுவேன் அம்மாவை பார்க்குறேன். இன்னைக்கு இந்த ஐப்பசி மாத பெருவிழாவுக்கு வந்திருக்கீங்க. எந்த லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் அந்த நீங்கள் நினச்ச காரியம் நடந்திருக்கா? நினச்ச காரியம் நடந்துச்சு. எனக்கு காட்டு வெள்ளாமையும் போன வருஷத்தோட இந்த வருஷம் காட்டு வெள்ளாமல் கூடுதல் தெரியும். வெள்ளாமை கூடுதல் கொஞ்சம் கடை இருந்துச்சு. கடங்கார ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. இப்போ அம்மாட்ட வந்துட்டு போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடு அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாகிடுச்சு. இந்த 1.5 வருஷத்தில் நிறையா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. என் பசங்களுக்கு எல்லாமே உடம்பு நல்லாயிருச்சு. அம்மா வந்து எங்களை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று முக்கியத்துவம் என்னென்னா, காசு அதிகமாக இருந்தால் எல்லா கோயிலையும் மூலஸ்தானத்துக்கிட்ட விடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஏழைங்களுக்கு மட்டும்தான் இங்கே முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம்.